இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பாலஸ்தீன மக்களுக்கான உதவி குறித்த எதிர்மறை விமர்சனம், பிரதமர் வருத்தம். காயமடைந்த பாலஸ்தீன மக்களுக்கு மலேசியாவில் சிகிச்சை அளிக்கும் நடவடிக்கைக்கு கண்டனம் மற்றும் விமர்சனம் தெரிவித்தும் சில தரப்பினர் செயல் குறித்து பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வருத்தம் தெரிவித்துள்ளார். அவர்களில் சிலர் இஸ்ரேலின் கொடுமையினால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களின் மீது செலுத்தப்படும் இரக்கத்தையும் சிறு கடமையையும் தூற்றுவதை அவர் சுட்டிக்காட்டினார். அதிலும் சிலர் தம்மை பாலஸ்தீன பிரதமராகும்படி கூறுவது மேலும் வேதனை அளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். நேற்று ஸ்கூடாய் யூடிஎம் சதுக்கத்தில் தென்மண்டல 2024 ஆண்டு மக்கள் மடானி திட்ட நிறைவு விழாவில் உரையாற்றும் போது அவர் அவ்வாறு கூறினார். ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் அதிகரித்தால் நாட்டின் இறையாண்மை பாதிக்கப்படும். ராணுவ படையினரிடையே ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் மேலோங்கினால் நாட்டின் இறையாண்மையும் கண்ணியமும் பாதிக்கப்படும் என்றும் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்தார். மலேசிய ராணுவ படையின் உயர்மட்ட தலைவர் என்ற அடிப்படையில் ஊழல் புரிதல், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் தமது கடமையை முறையாக செய்ய தவறிய ராணுவ அதிகாரியிடம் கரிசனம் காட்டப்படாது என்றும் மாமன்னர் திட்டவட்டமாக கூறினார். நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கு ராணுவ அதிகாரியாக பணியாற்றும் ஒருவர் நேர்மை, நம்பிக்கை, அசைக்க முடியாத தியாகம் மற்றும் விசுவாசம் ஆகியவற்றில் சிறந்திருக்க வேண்டியது அவசியம் என்றும் மாமன்னர் சுட்டிக்காட்டினார். எனவே எந்த ராணுவ அதிகாரிகளும் உபகரணங்கள் வாங்குவதில் மற்றும் அரசாங்க ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட ஊழல் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்றும் மாமன்னர் எச்சரித்தார். நேற்று சுங்கை பேசி பெட்டானா முகாமில் நடைபெற்ற மலேசிய ராணுவ படையின் அணிவகுப்பு விழா மற்றும் அதிகாரிகளுக்கான நற்சான்றிதழ் வழங்கும் விழாவில் உரையாற்றிய சுல்தான் இப்ராஹிம் அவ்வாறு கூறினார். பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களுக்கு இடையிலான காற்பந்து போட்டி. மாணவர் நலன் மற்றும் அவர்களின் கல்வி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளில் முக்கியத்துவம் செலுத்துவது பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் கொள்கையாகும். எனினும் அருகில் உள்ள மற்ற பள்ளிகளுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள வாய்ப்பின்றி சம்பந்தப்பட்ட பள்ளிக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கும் இடையே மட்டுமே சிறந்த புரிந்துணர்வு இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையை மாற்றி அமைப்பதோடு மாநிலந்தோறும் உள்ள தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் இடையே சிறந்த நல்லுறவை வளர்த்துக் கொள்ளும் வகையில் நட்பு முறையிலான காற்பந்து போட்டி நேற்று சிறப்பாக நடைபெற்றது. பிப்ஜி சுழற்கிணம் என்ற பெயரில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் மாநில அளவில் 9 குழுக்கள் கலந்து கொண்டு தங்களின் காற்பந்து விளையாட்டு திறனை வெளிப்படுத்தின. இதுபோன்ற கூட்டு நடவடிக்கைகள் அறிமுகத்திற்காக மட்டுமின்றி இதன் மூலம் ஒரு பள்ளி மற்ற மாணவர்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்பையும் அதிக அளவில் ஏற்படுத்துவதாக அதன் ஏற்பாட்டு குழு தலைவரும் பண்டார் ஸ்ரீ சென்டாயான் தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருமான லோகநாதன் முனியாண்டி தெரிவித்தார். அதில் குறிப்பாக பேராக், ஸ்லாங்கூர், பினாங்கு, கெடா ஆகிய மாநிலங்களை சேர்ந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களையும் ஒன்றிணைத்து அவர்களுடன் இணைந்து இத்தகைய கூட்டு முயற்சியில் ஈடுபட தமது தரப்பு எண்ணம் கொண்டுள்ளதாக லோகநாதன் தெரிவித்தார். இப்போட்டியில் முதல்நிலை வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்ட லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி சுழற்கிணத்தை தட்டிச் சென்ற வேளையில் 2ஆம் மற்றும் 3ஆம் இடத்தினை முறையே செனாவாங் தோட்ட தமிழ் பள்ளி மற்றும் சிரம்பான் 2 கான்வென்ட் தமிழ் பள்ளி ஆகியவற்றின் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் வெற்றி கொண்டன. மக்கோதாவில் புதிய முகம் போட்டியிடலாம். மக்கோதா சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தை பிரதிநிதித்து புதிய வேட்பாளரை தேசிய முன்னணி களமிறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பிலான கூடுதல் விவரங்கள் அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் செயலக கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என்று தேசிய முன்னணி தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்தார். புதிய முகம் நேரம் வரும்போது நான் அறிவிப்பேன். அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் செயலக கூட்டத்தில் கலந்து ஆலோசிப்போம். எந்த ஒரு தொகுதியும் குறிப்பிட்ட ஒரு கட்சியின் வசம் இருந்தால் அத்தொகுதியில் சம்பந்தப்பட்ட அக்கட்சியை போட்டியிட வேண்டும் என்பது முதல் கொள்கையாகும். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் உள்ள உறுப்பு கட்சிகளாலும் இது பெரிதும் மதிக்கப்படுகிறது என்றார் அவர். சம்பந்தப்பட்ட இடைத்தேர்தலில் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தை பிரதிநிதிக்கும் தேசிய முன்னணி வேட்பாளர் குறித்து கருத்துரைக்கையில் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் அவ்வாறு கூறினார். மக்கோதா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டத்து ஷரீஃபா அசிசா சைட்ஸின் கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலமானதை தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுகின்றது. அங்கு செப்டம்பர் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கலும் 24ஆம் தேதி முன்கூட்டியே வாக்களிப்பும் நடைபெறும் என்று
தேர்தல் ஆணையம் SPR முன்னதாக அறிவித்திருந்தது. விரைவில் தாய்லாந்தின் புதிய அமைச்சரவை உறுப்பினர்கள் குறித்த அறிவிப்பு. தாய்லாந்தின் புதிய அமைச்சரவை உறுப்பினர்கள் குறித்த அறிவிப்பு இன்னும் 3 வார காலத்தில் மேற்கொள்ளப்படும். தற்போது அரசியல் குறித்த முடிவையும் பேச்சுவார்த்தையையும் மேற்கொள்வதற்கான உரிமையும் கடப்பாடும் புதிய பிரதமர் பூடோங்டான் ஷின்வத்ராவின் உள்ளதாக வாணிப அமைச்சர் பும்தாம் வெய்சாசாய் தெரிவித்தார். முந்தைய அரசாங்கத்தின் ஆட்சி நிறைவடைந்து விட்டதால் அமைச்சர் பதவி வழங்குவதில் இதற்கு முன்னர் இருந்த ஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படாது, மேலும் அமைச்சரவை முழுமையாக கலைக்கப்படாது என்று குறிப்பிட்ட புத்தாம் அனைத்து கூட்டணி கட்சிகளுடனும் கலந்துரையாட பூடோங்டானிற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக கூறினர். அரசு அங்கீகாரம் பெற்றதும் புதிய அமைச்சரவையை உருவாக்க பூடோங்டானிற்கு 3 வார கால அவகாசம் உள்ளதாக பியூதாய் பொதுச் செயலாளர் சொரவாங் தியான்தாங் குறிப்பிட்டார். பட்டியல் தயாராக்கியது அரசு அங்கீகாரத்திற்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். சுக்மா விளையாட்டுப் போட்டி வசதி வாய்ப்புகள் திருப்தி அளிக்கின்றன. சரவாக்கில் நடைபெற்று வரும் 2024ஆம் ஆண்டிற்கான சுக்மா விளையாட்டுப் போட்டிக்கு பல்வேறு தளங்களும் வசதிகளும் சிறந்த நிலையில் தயார் செய்யப்பட்டிருப்பது குறித்து இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சு பாராட்டு தெரிவித்திருக்கின்றது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த விளையாட்டுப் போட்டியின் நற்பெயரையும் மதிப்பையும் மேம்படுத்த சரவாக் அரசாங்கம் தமது உயர் பங்களிப்பை காட்டுவதாக அதன் துணை அமைச்சர் அடாம் அட்லி தெரிவித்தார். எனவே 21வது சுக்மா போட்டி புதிய விளையாட்டாளர்களின் திறனை வளர்ப்பதற்கு ஒரு தளமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதனால் நாடு முழுவதும் உள்ள தமது விளையாட்டாளர்களுக்கும் தங்களின் திறனை கண்டுபிடிக்க இது ஒரு தளமாக இருக்கும் என்றார் அவர். இதனிடையே 2027ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளை ஏற்பாடு செய்வது தொடர்பில் விவாதிக்க இன்னும் கால அவகாசம் இருப்பதாக அடாம் அட்லி விளக்கினார். சுக்மா போட்டிக்கான மலேசிய தேசிய செய்தி நிறுவனம் நடவடிக்கை மையத்திற்கு வருகை புரிந்த அவரை அந்நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி நூருல் அஃபிடா கமாலுடனும் தலைமை செய்தி ஆசிரியர் அருள்ராஜு துரைராஜும் வரவேற்றனர். நெங்கிரி இடைத்தேர்தலுக்கான வாக்களிப்பு சுமூகமாக நடைபெறுகிறது. நெங்கிரி சட்டமன்றத்தின் இடைத்தேர்தலை முன்னிட்டு அனைத்து 20 வாக்களிப்பு மையங்களில் 46 வாக்குச்சாவடிகளும் நேற்று காலை 8 மணிக்கு திறக்கப்பட்டன. அனைத்து வாக்களிப்பு மையங்கள் உள்ள பகுதிகளிலும் வானிலை சீராக உள்ளது. மலேசிய வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புப்படி இந்த சீரான வானிலை வாக்களிப்பு மையங்கள் மாலை 6 மணிக்கு கட்டம் கட்டமாக மூடப்படும் வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த 20 வாக்களிப்பு மையங்களில் மிகவும் குறைவான வாக்காளர்களை கொண்ட வாக்களிப்பு மையமான போசிமோர் பொது மண்டபமும் முலாட் தேசிய பள்ளியும் மாலை 3 மணிக்கு மூடப்படும் என தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. தொஹோய் தேசிய பள்ளி, போஸ்கோப் சமூக கல்வி மையம், ஸ்ரீ பெர்மாய் தேசிய பள்ளி மற்றும் கோலோசுங்கை தேசிய பள்ளி ஆகிய 4 வாக்களிப்பு மையங்கள் பிற்பகல் 2 மணிக்கு மூடப்பட்டது. இத்தேர்தலின் முடிவு இரவு 9 மணிக்கு அறிவிக்கப்பட்டது.